வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பங்கேற்பதற்காக பல மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, அது மாணவர்களா இருக்கட்டும் பெற்றோர்களா இருக்கட்டும், ஒரு தலை சிறந்த ஒரு அட்டானமஸ் கல்லூரியில நமக்கு பிடிச்சு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சிராதா, கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இதுதானே. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதாவது தமிழ்நாடு முழுக்க எத்தனை கல்லூரி இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல, அதாவது பொறியியல் கலந்தாய்வுல பங்கேற்க போறாங்க, மொத்தம் எத்தனை காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம மொத்தம் எத்தனை சீட் இருக்கு ஜென்ரல்ல, பொதுவா எல்லாருமே கலந்துக்க போறாங்கல்ல கவுன்சிலிங்ல, அதுல மொத்தம் எத்தனை சீட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால இருக்கு. அது மட்டும் இல்லாம 7.5 ரிசர்வேஷன் 7.5% இடஒதுக்கீடுல மொத்தமா எத்தனை சீட் இருக்கு. அதே போல அடுத்து ஒகேஷனல் குரூப்புக்கு அவங்களுக்கு மொத்தமா எத்தனை சீட் வந்து இருக்கு. போன வருடம் 2023 எவ்வளவு இருந்தது, இந்த வருடம் இந்த மொத்த சீட்டு வந்து எப்ப வெளியாகும். உங்களுக்கே தெரியும், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டி அடிப்படையில தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப உங்களுடைய கம்யூனிட்டியில எத்தனை சீட் இருக்குங்கிறத நம்ம எப்ப பார்க்க போறோம், எந்த தேதியில பார்க்க போறோம், எப்படி இதெல்லாம் பார்க்கலாம், எப்ப இந்த விஷயங்கள்லாம் வெளியாகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். அதனால இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது தமிழ்நாட்டுல பொறியியல் கலந்தாய்வு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல ரொம்ப பரபரப்பா சூப்பரா நடக்க போகுது. இதுல வந்து பல்வேறு வகையான மாணவர்கள் பங்கேற்க போறாங்க. முக்கியமா ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியாகுது. அந்த ரேங்க் லிஸ்ட்ல எத்தனை பேருடைய பேர் வருதோ அவங்க எல்லாருமே கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ண போறாங்க. ஆனா அதெல்லாம் ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணட்டும். ஆனா மொத்தம் எத்தனை சீட் இருக்கு அது நமக்கு தெரியணும்ல. மொத்தமா எல்லாருமே கலந்துக்க கூடிய கவுன்சிலிங்ல எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போன வருஷம் உள்ளதை நான் சொல்றேன். இந்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டுல 25,000 இன்ஜினியரிங் சீட் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பா சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இந்த படிப்புகளுக்கு மாணவர்கள் அதிகமா விருப்பப்படுறதுனால, இந்த கோர்ஸுக்கு அதிகமா வந்து விருப்பப்படுறதுனால ஒரு 25,000 சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா எவ்வளவு மொத்த சீட் இருக்குங்கிறது விரைவில் வெளியாகும். ஆனா போன வருஷம் 2023 ஜென்ரலா பொதுவா எத்தனை சீட் இருந்ததுன்னா 1,57,378 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துலயுமே இருந்த சீட்டு 1,57,378 சீட்டு. ஓகே, அதே போல அடுத்து சொல்ல வரேன். இப்போ 7.5 ரிசர்வேஷன், அதாவது 7.5% இடஒதுக்கீடு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த சிஎஸ்சி, ஐடி சீட்டு உயர்வதனால 7.5 சீட்டும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எத்தனை இருக்குங்கிறது பொதுவா நமக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஆனா போன வருஷம் 2023 7.5க்கு இருந்த சீட் எத்தனைனா, அதாவது 11,804 சீட் வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு இருந்திருக்கு. அதே போல ஒகேஷனல்ல இந்த தொழில் படிப்பு அப்படி படிச்சுட்டு வருவாங்க 12th, அவங்களுக்கு மொத்தமா இருந்த சீட்டு போன வருஷம் 2023 அதாவது 3,143 சீட் இருந்திருக்கு. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதே போல போன வருஷம் நிறைய கோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் 2023 எப்படி இருக்க போகுதுங்கிறது எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனா உறுதியா என்னால சொல்ல முடியும், போன வருஷம் இருந்த ஜென்ரல் பொதுவான சீட்டை விட இந்த வருஷம் சீட்டு உயர போகிறது. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் அவரே சொல்லிட்டாரு, வேல்ராஜ் அவர்களே 25,000 சீட்டு உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வருஷம் ஒரு 1,80,000, அதாவது போன வருஷமே 1,57,000னா அப்புறம் அதுல இருந்து ஒரு 20,000 சீட்டை நம்ம உயர்த்திக்கலாம். 67,000, 77,000, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85,000 சீட்டு, 1,85,000 சீட்டு வந்து இருக்க போகுது. ஓகே, 1,85,000 சீட்டு கவர்மெண்ட் கோட்டால இருக்க போகுது. புரிஞ்சிருச்சா? இது வந்து ஜென்ரலா உயர போகுது, 7.5லயும் உயர போகுது. இப்போ பொதுவா உயர்ந்ததுன்னா ஒரு காலேஜ்ல 7.5% இந்த அரசு பள்ளியில 6ஆவதுல இருந்து 12ஆவது படிச்ச மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதன்படி பார்க்கும் போது போன வருஷம் 7.5ல 11,804 சீட் இருந்தது. இந்த வாட்டி அது மேலும் அதிகரிக்க போகிறது. சரி சார், நீங்க இப்ப எல்லாம் சொல்லிட்டீங்க, ஒகேஷனலுக்கு உயரமானா அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க சார், இதெல்லாம் யாரு சார் நம்ம கிட்ட சொல்லுவா, இதை பத்தி எல்லாம் யாரு நம்ம கிட்ட பேசுவான்னு கேக்குறீங்கல்ல.
நம்மளுடைய எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்புல எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் சொல்லனா கூட நம்மளுடைய உயர்கல்விக்கு கீழே நிறைய செயலாளர்கள்லாம் இருக்காங்க. உயர்கல்வி அமைச்சருக்கு கீழே பல செயலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்புல இந்த விஷயங்கள்லாம் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் 2024ல பொதுவான சீட்டு எத்தனை இருக்கு? போன வருடம் 430 காலேஜ் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 430 காலேஜ். இந்த வருஷம் எத்தனை கல்லூரிகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? மொத்த இடங்கள் ஜென்ரல் எத்தனை சீட்டு, எல்லாரும் பங்கேற்கக்கூடிய சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? 7.5ல எத்தனை சீட் இருக்கு? ஒகேஷனல்ல எத்தனை சீட் இருக்கு? இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையுமே வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி சார், இது ஓகே. நீங்க இனிஷியல் வேகன்சின்னு ஒண்ணு போட்டிருக்கீங்களே, அதுக்கும் இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேகன்சி வந்த பிறகு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனிஷியல் வேகன்சினா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது இனிஷியல் வேகன்சி அப்படின்னா மொத்த இடங்களை ஒரு பிடிஎஃப் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது ஜென்ரலா ஒரு பிடிஎஃப் நமக்கு கொடுப்பாங்க. நீங்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்களா, பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு இதை கொடுத்துருவாங்க. இனிஷியல் வேகன்சி அப்படிங்கிறது பொதுவா தமிழ்நாடு முழுக்க நீங்களே பார்க்கலாம். அந்த வேகன்சி அந்த பிடிஎஃப் வாங்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன். எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், வெப்சைட்ல கொடுப்பேன். நீங்க வெப்சைட்லயே போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனல்ல டிஸ்கிரிப்ஷனு, நம்ம வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலயும் நான் கொடுப்பேன். அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஒரு கம்யூனிட்டிலையும் உங்களுக்கு எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டிக்கு 10 சீட் இருக்கா, 15 சீட் இருக்கா, 20 சீட் இருக்கா, ஒரு கல்லூரியிலையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் இருக்கு, அதுல அட்டானமஸ் காலேஜ் எத்தனை காலேஜ் இருக்கு, எல்லாத்துடைய விவரங்களையுமே ஒரு பிடிஎஃப் முன்னாடியே நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறோம்ல, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம்ல, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடியே இதை கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே பொதுவா ஜென்ரலுக்கு கொடுத்துருவாங்க. எல்லாரும் அட்டன் பண்ணக்கூடிய கவுன்சிலிங்க்கு ஒரு இனிஷியல் வேகன்சி வரும். அதுல பாத்துக்கலாம் ஒரு கம்யூனிட்டிலையும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு எவ்வளவு சீட் இருக்குன்னு நமக்கு கொடுப்பாங்க. நான் பொறுமையா கொடுப்பேன், நீங்க அவசரப்பட வேணாம். இது பொதுவா எல்லாரும் அட்டன் பண்ற கவுன்சிலிங். அடுத்து 7.5 ரிசர்வேஷனுக்கும் இனிஷியல் வேகன்சி வரும். 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஒரு இனிஷியல் வேகன்சி பொதுவா ஒன்று வரும். அதுல ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கும் 7.5லையும் பாத்துக்கலாம். ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளவு சீட் வந்து 7.5% இடஒதுக்கீடுக்கு சீட் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். அதே போல அடுத்து ஒகேஷனலுக்கும் வரும் இனிஷியல் வேகன்சி. இதெல்லாம் வந்த பிறகு அடுத்து வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நம்மளுடைய சிறப்பு கலந்தாய்வு, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அந்த மாணவர்களை அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு ஒதுக்கீடு இருக்குல்ல, அவங்க அட்டன் பண்ணி அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி அவங்க சீட்டெல்லாம் எடுத்த பிறகுதான் அடுத்த ரவுண்டு 1க்கு நடக்கும். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு குறிப்பிட்ட சீட்டு தான். அவங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 1 மாணவர்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்ச வேகன்சியை காமிப்பாங்க. அந்த வேகன்சியை பார்த்து அடுத்தடுத்த ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, இப்படி எல்லா மாணவர்களுமே இப்படிதான் வருடம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் அதே போல கவலைப்படாம இருக்கலாம். நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலாம். நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வீட்டிலிருந்தே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு குளறுபடி, ஒரு வேதனையான விஷயம் நம்ம வீட்டுல யாருமே சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னா பக்கத்துல உங்களுக்கு நியர்பைல நம்மளுடைய தமிழக அரசு உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி உதவி மையங்களை அமைத்திருக்கிறார்கள். நான் அது இல்லாம நமக்குடைய ஹெல்ப்பும் நீங்க கேட்கலாம். எல்லாமே நான் உங்க சேனலுக்கு உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப் பண்ணதான் காத்திருக்கேன். சோ அதனாலதான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இவ்வளவு இடங்கள் மொத்தமாக இருந்தது, இந்த வருடம் எத்தனை இடங்கள் மொத்தமாக இருக்க போகிறது எல்லாத்தையுமே அந்த இனிஷியல் வேகன்சி என்னுடைய தம்ப்நெயில்ல இப்ப நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அந்த இதுல இனிஷியல் வேகன்சின்னு எதுக்காக போட்டேன்னா, அந்த இனிஷியல் வேகன்சிங்கிறது மொத்த இடங்கள், ஜென்ரலா மொத்த இடங்கள் எத்தனை உள்ளது, 7.5% இடஒதுக்கீடுக்கு மொத்தமா எத்தனை இடங்கள் உள்ளது, ஒகேஷனலுக்கு எத்தனை இடங்கள் உள்ளது, அனைத்தையுமே விரைவில் நீங்க ஜூலை 10ஆம் தேதியும் தெரிந்து கொள்ளலாம், அதற்கு பிறகாகவும் தெரிந்து கொள்ளலாம். அது நீட்டு அந்த நீட்டு கவுன்சிலிங்னால இது டிலே ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல மருத்துவ கலந்தாய்வு ரவுண்ட் 1க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகுதான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல இந்த வருடம் இருந்தது என்றால் கொஞ்சம் டிலே ஆகலாம். எப்படி டிலே ஆனாலும் ஜூலை லாஸ்ட் வீக்ல இருந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவிலிருந்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. நன்றி, தேங்க்யூ, பாய்.